Welcome to Beyond Documenting at the Langfest 2025 at Chennai's Dakshina Chitra. We are here to explore how documentaries capture truth, challenge power, and power narratives. Let's see what leading documentary filmmakers have to say about the evolving role of the powerful medium in storytelling and resistance. Documentaries serve as a collective cultural memory of a society, preserving its tradition, history, and social realities. Watching documentaries is essential for gaining diverse perspectives on one's culture. பொதுவா டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தின கிறிஸ்டல் கிளியரான ஒரு பிக்சரை கொடுக்கும். ஸோ இதுக்கு முன்னால அதை பத்தின நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கலாம். அந்த படத்தை பார்த்த பிறகு அதனுடைய இன்னொரு பக்கம், அறியப்படாத இன்னொரு பக்கம், அல்லது தோற்றத்துக்கு பின்னால் இருந்த ஒரு பக்கம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி மூலமா தெரியும். குறிப்பா கல்ச்சுரலா நான் டாக்குமெண்ட்ரிஸ் தொடர்ந்து பண்றேன். ஒரு கல்ச்சுரல் மூமெண்ட்டுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் எந்த இடத்துல வந்து நிற்கிறார், அவருக்கு முன்னாடி இருந்த இடம் என்ன, பின்னாடி இருந்த இடம் என்ன, இது எல்லாமே சோஷியல் பொலிட்டிக்கல் விஷயங்களோட அது ரொம்ப எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத நீங்க ரொம்ப நுட்பமா அதுல கவனிக்க முடியும். தீபா தன்ராஜ்னு ஒரு ஃபில்ம் டைரக்டர் இருக்காங்க, டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். கடந்த 30 இயர்ஸ்ல பொலிட்டிக்கல் சினாரியோவோட வயலன்சஸ் ஃப்ரம் த பேஸ் எப்படி வந்து அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ரிஸ் வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க வந்து சமூகம் வந்து மக்கள் சமூகத்தை மாசஸ எப்படி ஒரு ஒரு மந்தை மனநிலையோட எப்படி வந்து மொத்தமா ஒரு திசையில கொண்டு போறாங்க அப்படின்ற வயலன்ஸை வந்து ரொம்ப கல்ச்சுரலா கேப்சர் பண்ணியிருக்காங்க. Throughout history, the creative medium has held immense power to drive major social and political movements around the world. There was this genocide which took place in Sri Lanka some time ago. That was documented by the Channel 4 medium as a documentary. Many people had written about that genocide. Many people had documented in books, in articles. So many journalists have covered it. But the Rajapaksa government was afraid of one thing, that was the documentary taken by the Channel 4. It was a mortal threat to the Rajapaksa government because it had shown in flesh and blood the genocide, which was very horrifying. What the print could not do, what the hearsay could not reveal, the documentary showed in horrifying detail. Beyond the mainstream media's limited perspective, regional documentaries bring to the forefront the authentic and nuanced portrayal of the country's diverse communities. ஆங்கில படங்கள், ஆவண படங்களுக்கு செலவு பண்ற தொகை, அதுல செலவிடுற நேரம், அதுல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட சப்போர்ட், இதெல்லாம் ரீஜனல் டாக்குமெண்ட்ரிஸ்க்கு அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. அவங்க ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுடைய கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறாங்க. ஸோ அது மேக்கிங்லயே பெரிய லார்ஜர் டிஃபரன்ஸை முதல்ல கொடுக்குது. அப்புறம் லாங்குவேஜ் பேரியர்ஸ், அது ஒரு பிரச்சனை. Despite its growth, the art form faces various challenges today. It is essential to nurture the ecosystem of documentary filmmaking that upholds truth and accountability. கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணலாம். நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் தங்களுடைய தலைவர்கள், ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தா கூட அவங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய செயல்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி கூட ஒரு பணம் எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்காங்க, ஆனா யாரும் அதை பண்றது இல்லை. அதை தாண்டி வந்து அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது, ஒரு செய்தி மக்கள் துறை, அதுல வருஷத்துக்கு ஒரு 100 டாக்குமெண்ட்ரி உருவாக்கலாம். நிறைய பேருக்கு வாய்ப்பு, அதுவும் மிக எளிய 1 லட்சம் 2 லட்சத்துல படம் பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சூழல் எல்லாவற்றையும் நம்ம படம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், டெலிவிஷன், இது எல்லாம் மறுபடியும் சினிமா அதே தான் இருக்குது. In contemporary society, women are slowly finding their space in the world of documentary filmmaking. They introduce fresh narratives and more inclusivity in the cinematic landscape. Women should engage in making documentaries more because 20 yearsக்கு முன்னாடி
இவ்வளவு நேரடியா நம்ம கேமராவை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இப்போ வந்து த ஆக்சஸ் இஸ் வெரி க்ளோஸ். நிறைய விமன் அக்ராஸ் த குளோப் உண்மையிலே அவங்க இந்த உலகத்தை உலுக்கியிருக்காங்க அவங்களோட டாக்குமெண்ட்ரிஸ் வழியா. ஏன்னா அந்த சிங்கிள் ஜேர்னி இருக்குல்ல, அவங்க தனியா செய்ய வேண்டிய அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் அவங்க முழுக்க யாருடைய குறுக்கீடும் இல்லாம பண்ண முடியும் டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது. அதுக்கு பெரிய பணம் எல்லாம் தேவையில்லை. ஒண்ணே ஒண்ணுதான், நம்மளுக்கு அதை செய்யணுன்ற ஒரு மன உறுதி வேணும். அதுக்கு எவ்வளவு காலம் முயற்சி எல்லாம் வேணும்னாலும் நம்ம அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா உலகத்தை தெரிந்து கொள்வதற்கு டாக்குமெண்ட்ரியை விட்டா வேற வழி இல்லை. அரசாங்கமும் மீடியாவும் வந்து டாக்குமெண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு பெரிய வாய்ப்பா மாறும். ஃபைனான்ஷியலா அது கிரெடிபிலிட்டி வரும்பொழுது நிறைய பேர் இன்னும் டாக்குமெண்ட்ரியில ஈடுபடுவாங்க. அதான் உண்மை. Documentaries do more than recording reality. They tell stories, question power, and challenge misinformation. In a world of shifting narratives, they remain a vital tool for truth. They influence how we see the world. As technology, politics, and storytelling evolve, so does the documentary form. But the question is, where does it go from here?